இதுல சில பேர் சவுக்கு சங்கருக்கு வந்து 90,000 இந்த 1 லட்சம் 2 லட்சம் தான் மிரட்ட போறாரா? அவருக்கு யூடியூப்ல கோடி கோடியா குவியுது. நானும் தான் யூடியூப் சேனல் நடத்துறேன். 18.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டா எவ்வளவு ரெவென்யூ வருங்கிறது எல்லாமே தெரியும். சவுக்கு சங்கர் போடுற ரெவென்யூக்கு அதிகபட்சமாக 10 லட்சம் ரூபாயிலிருந்து 15 லட்சம் ரூபாய் வருமானம் தான் பெரிய விஷயம். ஆனால் 1.5 வருஷத்துல 3.5 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கியிருக்காரு. 60 லட்சம் ரூபாய் கேஷா கொடுத்திருக்காரு. இப்ப எல்லாரும் ஊழல் பண்றாங்க, எல்லாரும் தப்பு பண்றாங்க, வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்க்கறான்னு சொல்றாரு. 60 லட்சம் ரூபாய் கேஷா கொடுத்து வீடு வாங்கினாரா இல்லையா? வீட்டுல அன்னைக்கு காவல்துறை பிடிக்கும் போதே கிட்டத்தட்ட கட்டுக்கட்டான பணங்கள் இருந்திருக்கு. எப்படி இருந்துச்சு? செலவுக்கு இப்படியே எடுத்து வைப்பாங்க ஏடிஎம்ல போய். உண்மையிலே வந்து சவுக்கு சங்கர் யூடியூப் வருமானம் மட்டும் தான் அவருக்கு, வேற எந்த வருமானம் வேற எந்த தொழிலும் எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஆனா யூடியூப் ரெவென்யூ முழுக்க முழுக்க ஒயிட்ல வரும். அதை கேஷா எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் கட்டுக்கட்டாக எடுத்து வைக்க அவசியம் இல்லை. அது கட்டுக்கட்டாக வைக்கப்பட்ட பணம் யார்கிட்ட வாங்கின பணம், யாரை மிரட்டி வாங்கின பணம், இல்லை யாருக்கு ஃபேவரா இருப்பதற்காக வாங்கப்பட்ட பணம் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. காவல்துறை கடந்த முறை 2 காரை சீஸ் பண்ணிருக்காங்க. அந்த கார் போனா போயிட்டு போகுது, புது கார் வாங்குவோம். அவனுக்கு புது இன்னோவா, ஒரு மகேந்திரா, திருப்பி ஒரு கிரெட்டா, 3 கார் எப்படி வாங்க முடிஞ்சது? இந்த பணம் எல்லாம் எங்கிருந்து வந்தது? அரசாங்கத்தை கேள்வி கேட்கறதுனாலேயே, திமுக வைத்து கேள்வி கேட்கறதுனாலேயே அவர் ரொம்ப நல்லவன். இப்போ வந்து திமுக வைத்து RSS தான் கேள்வி கேட்குது, பிஜேபி தான் கேள்வி கேட்குது. அப்ப அதை கொண்டாடலாமா?